ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் vlog. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, வேர்க்கடலை வச்சு ஒரு அருமையான வேர்க்கடலை சட்னி தாங்க செய்ய போகிறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பவுலில் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் புளி எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் தேங்காய் துருவினது, அப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு, ஒரு 4-5 காஞ்ச மிளகாய், அது கூடவே 4-5 பூண்டு பல். அவ்வளோதான். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நீங்கள் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் அப்படியே போடலாம். வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் இந்த மாதிரி போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதில் உள்ள தோலை வந்துட்டு நீக்கி தனியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா தோலோடு போட்டால் நமக்கு வந்துட்டு சட்னி கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை போல் தனியாக தோல் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. இப்போ திரும்ப அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய், பூண்டு, புளி கொஞ்சம், அப்புறம் தேங்காய் துருவினது போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டு ஒரு 10 செகண்ட் சும்மா லைட்டாக வதக்கிட்டு எடுத்துட்டாலே போதும். ஏன்னா தேங்காய் போட்டிங்க, வதக்கி போட்டிங்க அப்படின்னா சட்னி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதோட ரொம்ப கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் காஞ்ச மிளகாய், புளி, அப்புறம் பூண்டு, தேங்காய் இது எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த சட்னிக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி தண்ணியாக எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இது கூடவே லாஸ்ட்டாக தான் நம்ம வேர்க்கடலை போடணும். வேர்க்கடலை போட்டு இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது போல் பதத்துக்கு நம்ம அரைச்சி தனியாக எடுத்தாச்சு. கொஞ்சம் குறைங்கிற பதத்துக்கே எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப நைஸாக எடுத்தீங்க அப்படின்னா வேர்க்கடலையில் இருக்கிற அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்து அதோடு கலக்கிறப்போ சில பேருக்கு அது உடம்புக்கு ஒத்துக்காமல் போகும். ஸோ அவ்வளோதாங்க. இது போல் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது சட்னி தாளிக்கிறதுக்கு நம்ம கடுகு கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 2 சின்ன வெங்காயம், பெருங்காயம் சேர்த்து தாளித்து நீங்கள் சட்னியில் ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. வேர்க்கடலை சட்னி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.